நான் திருநெல்வேலியை சார்ந்தவன். நான் பிறந்து வளர்ந்த ஊர் மஞ்ஞானபுரம் உடங்குடிக்கு அருகிலுள்ள ஒரு சிறு கிராமம். நான் இதே ஊரில் உள்ள சென்ட் ஜான்ஸ் காலேஜிலே பியூசி பிஎஸ்சியை படித்தேன். வேலை நிமித்தமாக சென்னை சென்றேன். அப்பொழுதெல்லாம் நான் ஒரு தீவிர இந்து. நான் 68 வயது வரை ஒரு தீவிர இந்துவாக வாழ்ந்தவன். கன்னியாகுமரி முதல் இமயமலை வரை உள்ள அத்தனை இந்து கோயில்களுக்கும் சென்று வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பைபிளை விட எனக்கு இந்து காரியங்கள் அதிகமாக தெரியும். நான் மலேசியாவிலும் முருகன் கோயிலுக்கு சென்றிருக்கிறேன். ஆண்டவர் நான் என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்து கொண்டார் என்பதை நான் அப்பொழுது அறியவில்லை. எவ்வளவோ முறை ஆண்டவர் என்னை பிடிக்க முயற்சி செய்தார். நான் தப்பிவிட்டேன். அப்பொழுதுதான் என்னை ஆண்டவர் கடைசியாக நான் தற்கொலைக்கு சென்றபோது என்னை பிடித்து கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் என்பது எல்லோரும் சொல்லுவார்கள். நானும் இந்தியாவில் உள்ள 5வது பணக்காரனாக இருக்கிற அனில் அம்பானி எங்களுக்கு கிளையண்ட். நான் ஒரு வக்கீல் ஆபீஸிலே கடைசியாக இருந்தேன். ஆகையால் பணம் இருந்ததால் பாவங்கள் பெருகிவிட்டது என் வாழ்க்கையில். இந்த சூழ்நிலையிலே நான் எப்பொழுதுமே என்னுடைய சாட்சியை சொல்லும்போது கிபி கிமு என்பது போல ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் என்பதாக பிரித்து சொல்வது வழக்கம். ரட்சிப்புக்கு முன் நான் ஒரு பாவி, எல்லா பாவங்களும் எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இதற்கு மேல் என்னை விடக்கூடாது என்று முடிவு எடுத்து எனக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியின் பெயர் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, தலைக்கு உள்ளே வரும். அதிகமாக அந்த வியாதி வந்தவர்கள் தற்கொலை தான் செய்வார்கள். ஏனென்றால் அந்த வியாதிக்கு பெயரே தற்கொலை வியாதி. அந்த வலிதான் உலகத்திலே மிகவும் கொடிய வலி, அதை தாங்க முடியாது. நான் ஒரு மருந்து கம்பெனியிலே வேலை பார்த்தவன். நான் தினத்தந்தி பத்திரிகையிலே வேலை பார்த்திருக்கிறேன். அதேபோல் மருந்து கம்பெனியிலே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனியிலே வேலை பார்த்தேன். எனக்கு எந்த வியாதிக்கு என்ன மருந்து என்பதெல்லாம் தெரியும். நான் தமிழ்நாடு மெடிக்கல் டைரக்டரி பப்ளிஷ் பண்ணினேன். இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்ததால் எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை டாக்டர்களும் ஓரளவுக்கு பரிச்சயம். நான் டாக்டர்களிடம் சென்ற பொழுது என்னுடைய நிலைமையை சொல்லிவிட்டார்கள். ஏதாவது பண்ணுங்கள் என்று நான் டாக்டர்களிடம் சொன்னபோது என்ன செய்ய முடியும், தலையை மண்டை ஓட்டை பிரித்து தான் உள்ளே செல்ல வேண்டும். முக்கியமான ஒரு நர்வ் ட்ரைஜெமினல் நர்வ், அதை ஒரு இரத்த குழாய் அமுக்குகிறது, பிரஸ் பண்ணுகிறது. இந்த ரெண்டுமே மிகவும் முக்கியமானது. இதை எடுக்க முடியாது. தலையை பிரித்து மண்டை ஓட்டை பிரித்து உள்ளே சென்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகையால் நான் என்ன செய்வது, வேறு வழி இல்லை. பல வைத்திய முறைகளை செய்தேன். ஆக்குபஞ்சர் செய்தேன், போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டேன். ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய காரியங்கள் என்னை படைத்தவருடைய கரத்திலே இருந்திருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. எனக்கு அந்த வலி வந்து நானும் தற்கொலைக்கு திட்டமிட்டேன். ஏனென்றால் நான் மருத்துவத்துறையிலே பாராமெடிக்கலாக இருந்ததால் எப்படி தற்கொலை செய்வதென்று எனக்கு தெரியும். ஆகையால் திட்டமிட்ட பொழுது என்னை படைத்தவர், நம்மை படைத்தவர் எனக்கு வேத வசனங்களை அனுப்பினார். நான் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தவர்களெல்லாம் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பின ஒரு பாவி. ஆனால் ஆண்டவர் பொறுமை காத்தார். இப்பொழுது நம் காலையிலே கேட்டோமே, திராட்சரசம் என் வேலை என்று வரவில்லை என்று, அதற்கு விளக்கத்தை நான் பின்னால் சொல்கிறேன். அப்படி ஒரு காரியத்திலே எனக்கு வேத வசனங்களை ஆண்டவர் அனுப்பினார். எனக்கு வலி இருப்பது என் மனைவிக்கு தெரியும். என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு கார் ஓட்டி கொண்டு வருவார், அவருக்கு தெரியும். மற்றவர்கள் யாரிடமும் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் மருத்துவர்கள் படம் போட்டு எனக்கு என்ன வியாதி என்பதை சொல்லிவிட்டார்கள். ஆகையால்
என்னுடைய உறவினருடைய பேத்தி, என்னுடைய அண்ணாவின் பேத்தி எனக்கு வசனங்களை அனுப்பினார். எனக்கு வலி இருப்பது அவருக்கு தெரியாது, பைபிளின் ஆழமும் அவருக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும். அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார், அவர் வீட்டுக்கு நாங்கள் கிறிஸ்மஸுக்கு போவோம், எங்கள் வீட்டுக்கு தீபாவளிக்கு அவர் வருவார். இதுதான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய உறவு. இந்த சூழ்நிலையிலே ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நமக்கு வலி இருப்பது என் பேத்திக்கு தெரியாது, எப்படி இந்த வசனங்களை அவர் அனுப்பினார் என்று பின்னாளிலே நான் கேட்டபொழுது, நான் எங்கள் தாத்தா உங்களுக்கு அனுப்பினேன், யாரோ எனக்கு அனுப்புனாங்க, நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணினேன் என்று சொன்னார். அது அப்படியானால் அந்த வசனங்களை அனுப்பியது யார்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஆகையால் நான் அந்த வசனங்களை படித்துவிட்டு தற்கொலை செய்யலாம் என்று திட்டமிட்டேன். என்னுடைய நண்பர் ஒருவர் பாஸ்டராக இருக்கிறார். அவர் ஒரு பைபிள் ஸ்டோர் வைத்திருந்தார் சென்னையிலே. அங்கே சென்று பைபிள் வாங்கி அவரிடம் பேசிவிட்டு, ஏனென்றால் எனக்கு தெரியும் பைபிளை படித்தால் ஒன்றும் புரியாது, அவ்வளவு லேசான காரியம் அல்ல. பைபிள் என்பது மோஸ்ட் பவர்ஃபுல் புக் ஆன் எர்த், பட் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்பொழுது நான் சொன்னேன் அந்த திராட்சரசத்தை பற்றி, அதற்கு எவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது என்பதை எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆகையால் நான் அவரிடத்தில் சென்றபோது அவர் என் தலையிலே கை வைத்து ஜெபித்தார். எனக்கு பிரேயர் ஹீலிங்கிலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாத காலகட்டம். ஆனாலும் அவர் ஜெபித்த பொழுது என் வலி பாதியாக குறைந்தது. எனக்கு ஒன்று புரியவில்லை. இவர் மருந்து கொடுக்கவில்லை, மாத்திரை கொடுக்கவில்லை, ஒரு ஜெபம் செய்தார், வலி பாதியாகிவிட்டதே என்று நான் வியப்படைந்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு லாபம். ஆகையால் வலி குறைந்ததால் நான் தற்கொலைக்கு செல்லவில்லை, வீட்டுக்கு வந்து விட்டேன். ஒரு 10 நாள் கழித்து அவர் வீட்டிலே ஒரு பிரேயர் மீட்டிங் வைத்திருந்தார். அதற்கு ஒரு பிராமண சகோதரியை அழைத்திருந்தார். அந்த மகள், நான் வாழ்க்கையிலே முதல் ஒரு பிராமின் கிறிஸ்டியனை அன்றைக்கு தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த பிராமணன் அத்தனை பேரும் இந்துக்கள். அப்போது நான் என் சந்தேகங்களை அந்த மகளிடத்திலே கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொன்னார்கள். நான் சொன்னேன், எனக்கு 68 வயது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வீடு போங்குது, காடு வாங்குது. 68 வயசில் இயேசுவை தெரிஞ்சு எனக்கு என்னம்மா ஆக போகுது என்று கேட்டேன். இன்று பல இந்துக்கள் மத்தியிலே இந்த கேள்வி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நான் 90 வயசு பாட்டிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன் என்று. 90 வயசு பாட்டி சாக போகிற வயசில் எதுக்குமா ஞானஸ்தானம் என்று கேட்டேன். மரணத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் என்று 2 வார்த்தைகளை வைத்து என்னிடத்தில் பேசினார்கள். இந்த 2 வார்த்தைகளையும் வாழ்க்கையிலே நான் கேள்விப்படாத வார்த்தைகள். நான் வியந்தேன். அதன் பிறகு என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் அந்த அம்மாவிடம் சொன்னார், பிரதர் பாண்டியன் வீட்டில் நிறைய விக்கிரகம் வச்சிருக்கார், லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கோல்டு பிளேட்டட் விக்கிரகங்கள் வைத்திருந்தேன் என்று சொல்லப்படுகிற 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்கிறார்களே, அதில் முக்கியமான காரியங்கள் முருகன், பிள்ளையார், லட்டு, லோசுக்கு எல்லாம் வச்சுருந்தேன். என் வீடு அப்படி இருக்கும். ஏனென்றால் அனில் அம்பானி எனக்கு நண்பர். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, பாவத்திற்கும் பஞ்சம் இல்லை. இந்த சூழ்நிலையிலே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பிராமின், அதெல்லாம் தூக்கி தூர போடுங்கன்னாங்க. நான் நம்பிக்கையோடு கொண்டு வச்சுருக்கேன், எப்படிம்மா தூக்கி போடுறதுன்னு யோசித்தேன், தயக்கம் காட்டினேன். அந்த மகள் சொன்னார்கள், உங்களுக்கு தயக்கமாக இருந்தால் நான் வந்து எடுத்து போடவா என்று. நான் சரி என்று சொன்னேன், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னேன். மறுநாள் வந்தார்கள், எல்லாத்தையும் தூக்கி தூர ஒரு மூட்டை கட்டி தூர எறிந்து விட்டார்கள். எனக்கு ஜெபம் பண்ணினார்கள், தலையில் கை வைத்து. காலையில் கண் விழித்த போது என் வலி எங்கேயோ பறந்து விட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா, ஆமென். வலி பறந்து விட்டது. அதன் பிறகு நான் சாட்சிகள் சொன்னேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த சூழ்நிலையிலே ஒரு தம்பி என்னிடத்தில் வந்தார். நான் கொஞ்சம் பணம் வைத்து பணப்புழக்கத்தில் இருந்ததால்
பைபிளை கொஞ்சம் படித்துவிட்டு இயேசு எங்கே ஞானஸ்தானம் எடுத்தார், யோர்தான் நதியிலே, நாமும் அங்கே போகலாமா என்று கொஞ்சம் ஒரு நப்பாசை. அந்த நேரத்திலே ஒரு தம்பி வந்தார். அவர் கேட்டார், ஏன் சார் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறத தள்ளி போடுறீங்க? இல்லையா, சில காரியங்கள் இருக்குது அப்படி என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், இன்று இரவு நீங்கள் செத்து போயிட்டா, மரித்து போய்விட்டால் எங்கே போவீர்கள்? பரலோக ராஜ்யம் போவீர்களா, நரகம் போவீர்களா என்று. எனக்கு அப்போ நரகம்னா என்ன, பரலோக ராஜ்யம் என்ன என்று கொஞ்சம் தெரியும். ஆகையால் நான் வாழ்க்கையில் முதல் ரொம்ப பயந்தது அன்றைக்கு தான். ஏனென்றால் அவர் சொன்னார், இன்றைக்கு செத்து போனார், நரகமா பரலோக ராஜ்யமா என்ற கேள்வி என் மனதிலே வந்தது. சர்ச்சிலே போய் நான் அப்பொழுது சர்ச் ஆஃப் காட் அங்கே போய் ஞானஸ்தானத்துக்கு கேட்டேன். அவர்கள் 2 மாதம் கழித்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், எனக்கும் என் மனைவிக்கும். நாங்கள் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டோம். அதன் பிறகு நான் அமெரிக்க தேசத்திற்கு சென்றேன். என் மகள் அங்கே இருக்கிறார். நான் ஒரு பெரிய சர்ச்சுக்கு, இப்பொழுது இந்த மாரநாத சர்ச்சுக்கு நான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். எனக்கு இந்த சர்ச்சுக்கு வழிகாட்டியவர் ஒரு பழம் வியாபாரம் செய்கிற ஒரு சகோதரர் தம்பி கிங்ஸ்லி. நான் அவருக்கு பழத்தை வாங்கிவிட்டு இந்த ஜிபேயிலே போட்டேன். அவர் பெயர் கிங்ஸ்லி என்று வந்தது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டேன். ஆமாம் என்றார். எந்த சர்ச்சுக்கு போயிருந்தா? மாரநாதா என்றார். அப்படியா, நான் இங்கே வந்து 1 மாதம் கூட ஆகலைன்னு. சரியா? அப்பொழுது அதே போல் இங்கே வந்து சகோதரர் மோகன்தாஸ் பக்கத்தில் தான் உட்கார்ந்திருந்தேன். நான் வேறு சில சர்ச்சுகளுக்கும் சென்று, ஏன்னா நான் சுவிசேஷகராக இருப்பதால் அங்கே எங்கே போய் சில காரியங்களை, நான் அமெரிக்காவிலிருந்தே ஊழியம் பண்ணுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இந்துக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணேன். ஆகையால் 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் அமெரிக்காவில் இருக்கும்போது என் பேத்தி வயசில் உள்ள ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவர் சொன்னார், அவர் ஒரு ஆஃப் இந்தியன் ஆஃப் அமெரிக்கன், தகப்பனார் அமெரிக்கர், தாய் இந்தியன். அவர் ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகும்போது அவர் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பா விட்டு போயிட்டார். அந்த பேத்தி ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலை, எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்போது ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப், ஒய் டோன்ட் யூ அப்ளை. ஆனால் விசாரித்து பார்த்ததில் 3 மாதம் கடந்து விட்டது. ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுவதற்கு 3 மாதம் கடந்து விட்டது. அந்த பேத்தி என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணினார், கம்ப்யூட்டரிலே, ஆன்லைனிலே. ரீசன் ஃபார் த டிலே, நாம் என்ன போட்டிருப்போம் என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் தெரியும். ஏனென்றால் என் மனைவி அமெரிக்கா வருவதற்கு விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது அவருக்கு விசா கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஓவர் ஸ்டே பண்ணிவிட்டார்கள், கிரீன் கார்டு கிடைத்தும். அப்போது நான் எவ்வளவோ சொன்னேன், நீ உண்மையான காரணத்தை போடு என்று. அவர்கள் ஒரு பொய்யான சர்டிஃபிகேட், நம்ம ஊரில் ஒரு 100, 200, 500 கொடுத்தா டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். அதை கொண்டு போனால் அமெரிக்காவில் விசா எம்பசியில் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள். இந்த பேத்தி அந்த ரீசன் ஃபார் த டிலேயில் என்ன போட்டிருப்பார்கள் என்று யாருக்காவது ஒரு யூகம் இருக்கிறதா? நீங்கள் என்ன போட்டிருப்பீர்கள்? அந்த பேத்தி போட்டது, ஐ do not have any good reason for the delay. சரியான காரணம் ஒன்றும் இல்லை, அதான் உண்மை. அந்த பேத்தி அந்த காரணத்தை போட்டபோது 3வது நாள் அந்த பேத்திக்கு ஸ்காலர்ஷிப் வந்துவிட்டது. ஆகையால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும். நான் அமெரிக்காவில் சென்ற சர்ச் 23 ஏக்கரில் இருக்கிறது, கிட்டத்தட்ட குமரேச நகர் அளவுக்கு. அங்கு ஒரு பெரிய லைப்ரரி, அங்கு இல்லாத புத்தகங்களே இல்லை. நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். இயேசுவை யூதர்கள் எப்படி விசாரித்தார்கள், ரோமர்கள் எப்படி விசாரித்தார்கள் என்பது போன்ற காரியங்களெல்லாம் நான் படித்தேன். அதேபோல் இன்று காலையிலே நமக்கு அந்த திராட்சை ரசம் பற்றி சொல்லப்பட்டது.
இயேசு தாயார் வந்து சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. நாம கிறிஸ்தவன் ஆயிட்டா நமக்கு அது கிடைச்சிருமா இது கிடைச்சிருமான்னு நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார். ஒரு கூடுதலான ருசியான ஒரு திராட்சரசத்தை அவர் கொஞ்சம் பொறுமையாகத்தான் கொடுப்பார். நாம் அவசரப்படுகிறோம். இன்று கிறிஸ்டின் ஆகிவிட்டா நாளைக்கு அது நடந்துடுமா இது நடந்துடுமா. இது எல்லோருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், என் மனைவிக்கும் பொருந்தும். ரட்சிக்கப்பட்டோம், நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க. ஆண்டவர் பொறுமையாக அவர் காத்திருப்பார். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும்.